அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. திருமுழுக்கு யோவான் சான்று பகர்தல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 28 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். யோவான் நற்செய்தி எழுதப்படுவதற்கான காரணங்களுள் 1, 2ஆம் தலைமுறையினருக்கு சான்று பகர்தல். எனவே இந்நற்செய்தியில் சான்று பகர்தலுக்கு முக்கிய இடம் அளிக்கப்படுகிறது. இப்பகுதியிலும் இயேசுக்கு சான்று பகரப்படுகிறது. சான்று பகர்வராகவே காட்டப்படும் திருமுழுக்கு யோவான் இங்கு எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் இயேசுக்கு சான்று பகர்கிறார். எதிர்மறையாக தாம் மெஸ்ஸியாவோ எலியாவோ இறைவாக்கினரோ அல்ல என்கிறார். நேர்மறையாக தாம் இயேசுவின் வருகைக்கு தயாரிக்கும் ஒரு பாலை நில குரல் என்கிறார். அன்பார்ந்தவர்களே, படிக்கின்ற குழந்தையிடம் நீ யார் என்று கேட்டால் தன் தந்தையின் பெயரை சொல்லும். சமுதாய தலைவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் சார்ந்துள்ள கட்சி பெயர் மற்றும் அதில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியினை கூறுவார்கள். ஒரு மத தலைவரிடம் நீர் யார் என்று கேட்டால் தான் சார்ந்துள்ள மதம் நம்புகிற கடவுளின் ஊழியன் என்று கூறுவார்கள். இவையெல்லாம் தாங்கள் பெற்றுள்ள பணிவாழ்வின் அடையாளமாக நமக்கு வழங்கப்பட்டவை. ஆனால் உண்மையிலே ஒருவன் யார் என்றால் யாராலும் பதில் தர முடியாது. அத்தகைய ஒரு நிலைமைதான் இன்று திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் செய்து வந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் பல விமர்சனங்களை எழுப்புகின்றார்கள். ஆனால் உண்மையிலே திருமுழுக்கு யோவான் யார் என்பதனை அவர் அறிந்திருந்தார். அதனால்தான் அவ்வளவு விமர்சனங்கள் எழுந்த போதிலும் மனந்தளராமல் இருந்தார். சினிமா பாடலான உன்னை அறிந்தால் மட்டும் தான் நீ உலகத்தில் போராட முடியும் என்கிற வரிகள் இதற்கு சான்றாக அமைகின்றன. திருமுழுக்கு யோவானின் தன் உணர்வு மற்றும் தன் வெளிப்பாடு இரண்டையும் இன்றைய நற்செய்தி வாசு நன்கு எடுத்து காட்டுகிறது. தாம் மெஸ்ஸியா அல்ல, மெஸ்ஸியாவின் முன்னோடி என்ற தன் உணர்வை யோவான் கொண்டிருந்தார். எனவே அவர் தாழ்ச்சி உள்ளவராக, பெரிய எதிர்பார்ப்புகள் அற்றவராக எளிமையாக வாழ முடிந்தது. அதைவிட முக்கியமாக தாம் மெஸ்ஸியா அல்ல, அவரது முன்னோடியே என்பதை பிறரிடம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவும் அறிக்கையிடவும் அவரால் முடிந்தது. இவ்வாறு இயல்பாக வாழ்ந்து இயேசுக்கு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் என்னை நிறைகுறைகளோடு அறிந்திருக்கின்றேனா? எனது செயல்கள் இறைவனுக்கு சான்று பகர்கின்ற விதத்தில் உள்ளதா? பிறரது விமர்சனத்தை கண்டு சோர்வடையாமல் செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது நிறைகுறைகளை அறிந்து எங்களது செயல்கள் எல்லாம் உமக்கு சான்று பகர்கின்ற விதத்தில் அமையவும், பிறரது விமர்சனத்தை கண்டு சோர்வடையாமல் செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.